உண்ணுவதற்கு தெரியும், உறங்குவதற்கு தெரியும், கதை பேசுவதற்கு தெரியும். நாம் யாராக இருக்கோம் அப்படின்னு தெரியாது நமக்கே. ஆனால் எனக்கு உங்களெல்லாம் பற்றி பேசணும். எனக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனால் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களை பற்றியும் என்னை பற்றியும் நான் உங்ககிட்டையும் நீ எங்ககிட்டையும் பேசியிருக்கீங்களா? பேசவே இல்லை. இதை தான் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லுவார், விசாரம் செய்தல் சத்விசாரம். அப்போது புறப்படுற இடம் ஒன்று இருக்குது, போகின்ற வழி ஒன்று இருக்குது, போய் சேருகின்ற இடம் ஒன்று இருக்குது. உடனே நம் நாட்டு சித்தர்கள் அஞ்ஞானிகள் அழகாக சொல்லுவாங்க, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று உண்டுன்னுவாங்க. இது ஞானிகளுடைய வார்த்தையே அல்ல. இறப்பு என்று இருந்தால் பிறக்கக்கூடாது, பிறப்பு ஒன்று வந்துவிட்டால் இறக்கக்கூடாது. பிறந்தால் இறக்கக்கூடாது. அப்போ எப்படி? இந்த பிறப்பில் தானே. எந்த பிறப்பில்? ஆடா பிறந்தா, மாடா பிறந்தா, கழுதியாக பிறந்தா, குதிரையாக பிறந்தா நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த பிறப்பில் தானே, மனித பிறப்பில் தானே அதை அடைய முடியும்னு எழுதுகிறாங்க. அதனால தான் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, அரிது 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 அரிது. என்னவா? மனிதனாக பிறக்கிறது அரிது. அது மெய்ஞானம், அது மெய்ஞானம். அதை இந்த வாழ்க்கை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு அப்படின்னா மெய்யை அறிந்தால் முடிவுக்கு வந்துடலாம். அதான் மெய்ஞானம். மெய்யை தேடி நம்ம நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் இவனே சுற்றினவன் தான். பலவேறு இடங்களை சொல்லியிருக்கேன், எத்தனை இடம் சுற்றினேன், யார்கிட்ட எல்லாம் போய் வந்தேன். ஒருவரும் உண்மையை சொல்லவே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? உண்மை அவங்களுக்கு தெரியலப்பா. எல்லாம் வேடதாரிகள்.